வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்க ஜனவரி 28ஆம் தேதி நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட். நிஃப்டி ஓப்பனிங் 23,195 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 1 டச் பண்ணிச்சு. மேலும் 2வது லெவலுக்கு நமக்கு ரீச் ஆகல. திரும்பவும் பைவட் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு ரெசிஸ்டன்ட் 1லயே நமக்கு மூவ் ஆகி 23,085 நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட். நேற்றுக்குரிய ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா 23,340. அதாவது நம்ம இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 23,300 வச்சிருக்கோம். நமக்கு இந்த லெவலை தாண்டிச்சு. அடுத்த லெவலான 450க்கு நமக்கு வரல. 300 க்ளோசிங் பாயிண்ட் பார்த்தோம்னா 23,085. அதாவது இந்த லெவலுக்கும் கீழே போய் தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. லோ லெவல் பார்த்தோம் அப்படின்னா 23,047. நம்ம இங்கே 23,150 வச்சிருக்கோம். இன்னும் இந்த லெவலுக்கு கீழே தான் நமக்கு லோ லெவல் டச் ஆயிருந்தது. மேலும் 23,000 இந்த ஜோன்ல தான் இருக்கு. க்ளோசிங் பாயிண்ட்டும் 23,085. அப்ப நமக்கு இந்த லெவலுக்குள்ள தான் மிட்ல தான் நமக்கு இன்னும் நிஃப்டி மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த லைன்லயும் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு கரெக்டா நம்மளோட இந்த லைன்ல மேல டச் பண்ணிருக்கு. இப்ப இத நமக்கு மேல போகுதா இல்ல திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட். முதல் பாதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல இருந்தாலும் பையரோட டாமினேஷனும் கொஞ்சம் இருந்தது. 2வது பாதியில பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பையரோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே 28ஆம் தேதி பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் செட் பண்ணியிருக்கோம். இந்த லெவல் நமக்கு சார்ட்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட். பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் 48,997 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. மேலாகி பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ட்ரிபிள் சொன்ன மாதிரி சைட்வேஸ்லேயே தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. பைவட் பாயிண்ட்டுக்கும் நம்மளுடைய முதல் ரெசிஸ்டன்ட் லெவலையும் ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டச் பண்ணவே இல்லை. இரண்டுக்கும் நடுவுலையே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி நமக்கு மூவ்மெண்ட்லேயே இருந்தது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பாயிண்ட் 49,163 நமக்கு, அதாவது கிட்டத்தட்ட 260 பாயிண்ட்டுகள் கிட்ட நமக்கு நிஃப்டி மூவ்மெண்ட் இருந்தது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட். நேற்றுக்குரிய ஹை லெவல் 49,199. நம்ம இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 48,950 வச்சிருக்கோம். இந்த லெவலில் தாண்டிருக்கா அப்படின்னா இந்த லெவலை தாண்டிருச்சு. 199 இந்த லெவலையும் 49,100 தாண்டிருச்சு. 49,600க்கு வந்திருக்கா இல்லைன்னா இல்லை. க்ளோசிங் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா 163ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்காக. இந்த லெவல்ல நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. லோ லெவல் பார்த்தோம்னா 48,849. நம்ம இங்கே 300 செட் பண்ணியிருக்கோம். இந்த லெவலுக்கு நமக்கு இன்னும் வரல. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட். 4 ஹவர் சார்ட்ல பார்த்தோன்னா இங்கே நமக்கு சைட்வேஸ்ல மூவ் ஆனதுக்கான கேண்டில்ஸ் செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷனும் ஈக்குவலாக நமக்கு ஒரு சிங்கிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டோஜி மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. 2வது பாதியில பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.